தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 14வது வாக்கியம், பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். நாம் பார்க்கின்றோம், நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவர்கள் பலரும் இருக்கிறார்கள். நிச்சயமாக செய்தே இருப்பார்கள். இறைவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்றால், இறைவனுடைய பணியில் ஈடுபட்டு வாழ்கிறோம் என்றால், இறைவனுக்கு முக்கியம் கொடுத்து வாழ்கிற ஒரு மகன் ஒரு மகள், அவர்களுக்கு எதிராக நிச்சயமாக சூழ்ச்சி வந்தே தீரும். சூழ்ச்சி வரவில்லை என்றால் தான் அதிசயம். சூழ்ச்சி வந்துவிட்டது என்றால் நீயும் நானும் நேரிய பாதையில் போய்கொண்டிருக்கின்றோம். இறைசல் மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த சூழ்ச்சிகளுக்கு நான் பணிந்து போகாமல், இந்த சூழ்ச்சிகளுக்கு நான் அடிமையாகாமல், இந்த சூழ்ச்சிகளுக்கு நான் பயந்து போகாமல் வாழக்கூடிய சக்தியும் வரத்தை எனக்கு தந்துள்ளோம். தைரியமாக முன்னே செல்லக்கூடிய கிருபை எனக்கு தாரும் சொல்லி நாம் மன்றாட வேண்டும். யார் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் அறியாமல் செய்கிறார்கள், ஆண்டவரே அவர்களை மன்னித்து விடு என்று சொல்லிக்கொண்டு மன்னிப்பு கொடுத்து நாம் வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். அதனால் செய்ய வேண்டிய நன்மைகளை நாம் செய்ய தவறாமல் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய வேண்டிய நேரத்தில் உரிய நேரத்தில் செய்து தெய்வத்தை மகுத்தப்படுத்த மகிமைப்படுத்த நாம் முயற்சி எடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, எனக்கு சக்தியை தந்துள்ளோம். இதோ நான் உம்முடைய ஊழியனாக இருக்கிற காரணத்தினால், உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால், இல்லற வாழ்க்கையிலோ துறவற வாழ்க்கையிலோ எந்த அழைப்பு பெற்றிருக்கின்றனோ அந்த அழைப்பிலே நான் நன்மையை செய்ய உம்முடைய ஊழியத்தை நான் செய்கின்ற பொழுது, ஆண்டவரே, எனக்கு எதிராக வருகின்ற எல்லா சவால்களையும் உன் திரு சிலுவையோடு இணைத்துக் கொள்கின்றேன். அதன் வழியாக எனக்கு வெற்றியும் தந்துள்ளோம், தைரியத்தையும் தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.